வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. காலிகோபால் மற்றும் தபல் சோங்லி எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பாப்பீர் மற்றும் மாஸ்க் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கைவா மற்றும் லிம் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன், காதர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கானுக்கு பாரத ரத்னா விருது 2001ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லபாச்சாரியாவை அச்சுனித பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த அத்வைதத்துடைய நிறுவனரும் வல்லபாச்சாரியா தான். நம்ம பிரிட்டன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் தி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இந்திய அரசியலமைப்புக்காக எடுத்துக்கிட்டோம். சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்திய சோசியலிஸ்ட் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1896ஆம் ஆண்டு கல்கத்தால ரஹிமத்துல்லா சயானி தலைமையில நடந்துச்சு. பைலடியில சத்தீஸ்கரின் மிக உயரமான சிகரம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளோனபிஸ் மாடல். அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரம் அப்படிங்கிற கான்செப்ட சரத்து 123ல சொல்லியிருக்கோம். இதே மாதிரியே சரத்து 213ல அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநரின் அதிகாரம் சொல்லியிருக்காங்க. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். இண்டிகோ கிளர்ச்சி 1859ல பிஷ்ணு மற்றும் திகம்பர் பிஸ்வாஸ் தலைமையில நடந்துச்சு. கோமோரோஸின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அசலி அசோமானி. 69வது பிலிம்பேர் விருதுகள் 2024 சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது? 12வது தோல்வி. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்டு சாதனை படைத்த மாநிலம் எது? தமிழ்நாடு. சோ தமிழ்நாட்டுல மொத்தம் 16 ராம்சார் தலங்கள் இடம் பிடிச்சிருக்கு. இந்திய கடற்படை குடிமக்களின் ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 2024. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ் எத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வழங்கப்படும்? 12,000 வில்லேஜ் கிராம பஞ்சாயத்துகளுக்கு விளையாட்டு பொருட்கள் இலவசமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தின் எம்டி மற்றும் சிஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் அகர்வால். ஹிரலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். ஜனார்த்தன் பிரசாத் இந்திய புவியியல் ஆய்வின் தலைவர். பிரீத்தி அகலாயம் ஐஐடி சான்சிபாருடைய இயக்குனர். அமரேந்து பிரகாஷ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். சஞ்சய் ஸ்வரூப் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். மகா கௌரவ் 2024 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மகாராஷ்டிரா மாநிலம் கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த மகா கௌரவ் விருது. இந்த வருஷம் நிகில் முகுந்த் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோகி ஆதித்யநாத் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காங்க. உட்சா பட்நாயக் மால்கம் ஆதிசேஷா விருது வாங்கியிருக்காங்க. முதல் விமானப்படை அதிகாரி கேலண்ட்ரி விருது இவங்களுக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தீபிக் மிஸ்ரா. அலெக்சாண்டர் கோராப்க்கு கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு கிடைச்சிருக்கு. சௌத்ரி சங்டப்க்கு முதல் ரோகிணி நையர் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. சுதாமூர்த்தி குளோபல் இந்தியன் விருது பெற்ற முதல் இந்திய பெண். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு டார்ச் பேரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சோ பொதுவாகவே ஒரு ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னா ஆரம்பத்துல ஒருத்தவங்க கொடி பிடிப்பாங்க, இன்னொருத்தவங்க டார்ச், அதாவது அந்த விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அது முன்னாடி நம்ம இந்திய சார்போவோ இல்ல அந்தந்த நாட்டு சார்போ ஏந்திட்டு போவாங்க. நம்ம இந்திய சார்பா யாரு கொடி பிடிக்க போறாங்கன்னா அபினவ் பிந்த்ரா ஃபேமஸ் ஷூட்டர், துப்பாக்கி சுடும் வீரர். நிஷாத் குமார் உயரம் தாண்டுதல் வீரர். ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் லோவ்லினா போர்கோகெய்ன் தான் ஆசிய விளையாட்டு 2023 தொடக்க விழாவுக்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். PR ஸ்ரீஜேஷ் 2023 ஆசிய விளையாட்டு போட்டி நிறைவு விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர். T20 கிரிக்கெட் கோப்பை 2028 கோடைக்கால ஒலிம்பிக்ல புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. பருள் பர்மர் மற்றும் அமித் சரோகா ஆசிய பாரா விளையாட்டு 2023 தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். எந்த நாள் உலக சதுப்பு நில தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் February மாசம் 2ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம்.
ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக்போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். 37வது சூரஜ்குண்ட் மேளா 2024க்கான தீம் மாநிலம் எது? குஜராத் மாநிலம். சூரஜ்குண்ட் மேளா அப்படிங்கிற ஒரு பெரிய கலைவீனர்கள் நடத்தக்கூடிய ஒரு மேளா தான். இந்த வருஷம் இது எங்க நடக்க போகுது அப்படின்னா ஹரியானால ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துலதான் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த வருஷத்துடைய கூட்டாளி நாடு டான்சானியா. இந்த வருஷத்துடைய தீம் மாநிலம் குஜராத். இந்த வருஷத்துடைய கூட்டாளி நாடு டான்சானியா. 30வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் போன வருஷம் குஜராத்ல நடந்துச்சு. தமிழ்நாடு விண்ட் எனர்ஜி அப்படிங்கிற மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. 8வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா போன வருஷம் போபால்ல நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிவியல் இலக்கிய விழா விஞ்ஞானிக்கும் நடந்துச்சு. மின் ஆளுமைக்கான 26வது தேசிய மாநாடு இந்தூர்ல நடந்துச்சு. 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா இந்த வருஷம் ஹரியானா மாநிலத்தில் நடக்க போகுது. 12வது திவ்ய காலமேளா போன வருஷம் சூரத்ல நடந்து முடிஞ்சிச்சு. சர்வத்ரா செய்திகளில் உள்ளது. இது எந்த துறையை சேர்ந்தது? சர்வத்ரா அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜிங் சிஸ்டம், ஒரு மொபைல் பிரிட்ஜிங். அதாவது ஒரு ரெண்டு பெரிய பள்ளம், இது ஒரு பெரிய பள்ளம், இது ஒரு பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தை கடக்கணும், இந்திய ராணுவத்துடைய வாகனம் இதுல ஏறி போனோம் அப்படின்னா டெம்பரரியா பிரிட்ஜ் அமைக்கணும். அந்த டெம்பரரியான பிரிட்ஜிங் முறை தான் இந்த சர்வத்ரா. சோ இது ஆன்சர் பாதுகாப்பு. PM முத்ரா யோஜனா 2016-15 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி உர்ஜா கங்கா திட்டம் 2016 அறிமுகமாச்சு. PMF NRF அப்படிங்கிற திட்டம் 1942. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடல்ல கிராவிட்டி கோல் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம் 1997ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜம்ரானி அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்துல கட்டியிருக்காங்க. கோலா நதி ராம்கங்கா நதியுடைய துணை நதி. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா 2020 அறிமுகமாச்சு. இந்த திட்டத்தை இன்னொரு 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. பிரதான் மந்திரி கிருஷி உடான் திட்டம் 2020 அறிமுகமாச்சு.